நான் இன்றைக்கி மார்னிங் கூட அப்பா கிட்ட வீடியோ கால் பேசுகிறப்ப, அப்பா நான் இன்றைக்கி நான் ஊருக்கு ஷூட்டிங் போகிறேன், நான் சண்டே மார்னிங் வந்துடுவேன், வந்தோடனே உங்களை காரில் புது காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். கடைசியாக அப்பா பேசின வார்த்தையே என்கிட்ட லவ் யூ டூமான்னு சொன்னார். நான் உண்மையாகவே நடக்கும்னு இன்றைக்கி நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கே போனாலும் நமிதா மாரிமுத்துன்னு தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்த்தேன். இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் நாங்கள் பிறந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கிட்டு அவருக்கு நான் வாழ்க்கையில் பெருமை சேர்க்கணும் தான் என் கூட நமிதா மாரிமுத்துன்னு கடைசி வரைக்கும் அவர் பேரை ஆட் பண்ணேன். எங்கள் அப்பா தான் வேணா நான் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண ஹராஸ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டு வெளியே வரப்போ உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி என் கூட இருந்தேன். நான் இவ்வளோ தூரம் போனது காரணமே எங்கள் அப்பா அம்மா. இதுக்கப்புறம் என் கூட யார் இருப்பாரு தெரியல உண்மையாகவே. பட் அவர் லாஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டலில் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ என்கிட்ட சொன்னார், உன் கூடவே இருப்பேன், கவலைப்படாதம்மா, ஃபீல் பண்ணாதம்மான்னு சொன்னார். அன்றைக்கி நான் நினைக்கல, ஏன்னா நல்லபடியாக வந்துடுவார்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அவர் இங்கே இல்லாதப்போ தான் எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரிந்தது உலகத்தில்.